அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதினா வச்சு ஒரு காரசாரமான ஒரு அருமையான சுவையில் ஒரு தொக்கு பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் வெறும் கடாயில். அதை பொரித்து எடுத்துடலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இதுவும் செவக்க வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் 4 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துடலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு பெரிய எலுமிச்சம் அளவு ஒரு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நல்லா துவட்டி எடுத்துடலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. அதனால் இதுக்கு நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இது கெட்டே போகாது. நான் ஒரு 7 கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி தண்ணி எல்லாம் வடித்து ஓரளவுக்கு அது வறண்டு போகிற அளவுக்கு அதை காய வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம கடாயில் போட்டு இன்னும் கொஞ்சம் அதை துவட்டிக்கலாம். இந்த மாதிரி துவட்டிக்கலாம். எண்ணெய்லாம் எதுவுமே போடக்கூடாது. இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ புளியோடு சேர்த்து அந்த புதினாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி கொண்டு வரேன். பாருங்கள், இப்போ அரைச்சி கொண்டுட்டு இந்த கொரான்னு தான் இருக்குது. இப்போ இதுக்கு தண்ணி வேணும். நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் வினிகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மையாக அரைக்கிற அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். கடுகு வெடித்ததும் ஒரு கைப்பிடி நிறைய உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவக்க வந்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா செவந்ததும் ஒரு கட்டி பூண்டு, பெரிய பூண்டு, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதோட கூடயே 2 இன்ச்சு அதே அளவு இஞ்சி, அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா இந்த பூண்டும் இஞ்சியும் கலர் மாறணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கலருக்காக வேண்டி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மிக்ஸி ஜார் அதே வினிகரில் கொஞ்சம் கழுவி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மசாலா தீஞ்சிரும். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இதோட இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினா, புளி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மேலே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான். இப்போ தான் உப்பு நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு இதுக்கு சரியாக இருந்துச்சு. குறையாக இருந்தால் அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம் எல்லாம், அந்த பொடியை தூவிக்கலாம். தூவி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். அருமையான சுவையில் ஒரு புதினா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.